வணக்கம். அன்பார்ந்த பொதுமக்களுக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து விவசாய சங்கத்தின் சார்பாக இந்த பதிவை நாங்கள் உங்களுக்காக ஷேர் பண்ணுறோம். தற்போது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கொள்ளு அறுவடை இப்போ துவங்கியிருக்கு. தை மாதம் முடியும் தருவாயில் பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் வரைக்கும் கொள்ளு அறுவடை வரும். நீங்கள் சாப்பிடும் நுகர்வோர்கள் இந்த மாதத்தை பயன்படுத்திக்கணும். ஏன்னா கொள்ளு என்பது இன்றைக்கி உணவில் நோய் இல்லாத உணவு சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். நோய் இல்லாத வாழ்வு, குறையில்லாத செல்வம். கொள்ளுக்கு மட்டும்தான் இன்றைய சூழ்நிலையில் மருந்து எதுவும் கிடையாது. இதனால் நம்ம நுகர்வோர் மக்களாகிய நாம் அனைவரும் சாப்பிடும்போது என்னென்னா நம்ம உடலில் தேவையில்லாத கொழுப்புகளை அதை அகற்றுது. நம்ம உடலை கட்டுக்கோப்பாக வைக்கிறதுக்காகவும் இது பயன்படுது. பாருங்கள், இது 2-3 வகையான கொள்ளு அறுவடை பண்ணலாம். நாங்கள் தற்போது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சில பேர் இந்த நெல் அடிக்கிற இயந்திரத்திலையும் அடிப்பாங்க. சில பேர் இந்த மாதிரி பாறை மேலே டிராக்டர் மூலியமும் அறுவடையை நீங்கள் பார்க்கலாம். அந்த காட்சியை தான் தற்போது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது தற்போது கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டத்தில் ஞாயிற்றுக்கிழமை வாரந்தோறும் வார சந்தை நடைபெறுகிறது. இது தமிழகத்தில் 2வது சந்தை. தற்போது அந்த வார சந்தையில் நமக்கு தேவையான உணவுக்கு தேவையான சிறுதானியங்களும் உணவுக்கு தேவையான சாம்பாருக்கான பொருட்களும் இந்த சந்தையில் கிடைக்கும். அது நம்ம பாருங்கள், கொள்ளு கிடைக்கும். அதே மாதிரி பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுந்து போன்ற நவதானியங்கள் அனைத்தும் போச்சம்பள்ளி வார சந்தையில் கிடைக்கும். இது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் வரைக்கும் கிடைக்கும். இது தற்போது பிப்ரவரி முடியும் தருவாயில் ஓரளவுக்கு விலை குறைவாக இருக்கும். இது எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் நேரடியாக நீங்கள் அந்த சந்தையில் வாங்கிக்கலாம். 5 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் காலையில் அந்த சந்தை சிறப்பாக நடைபெறும். அங்கே பார்க்கும்போது சுமார் 30க்கும் மேற்பட்ட வியாபாரிகளும் பொதுமக்களும் விற்கிறவங்களும் வாங்குறவங்களும் இருக்கும். தற்போது பார்த்துட்ருக்கு தான் நீங்கள் கொள்ளு அறுவடை. நீங்கள் தற்போது வீடியோ பார்த்துட்ருக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்துடைய விவசாய சங்கத்துடைய பதிவு. இது பார்க்காதவங்க பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.